ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டு பசங்களை எல்லாமே கூட்டிகிட்டு கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். நைட்டில் இங்கே வந்து லைட்டிங் வெளிச்சமெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே நாங்கள் எல்லாமே ரெடியாகி வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறமா பக்கத்தில் கோவிலில் பாயசம் கொடுத்துருந்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலுக்கு போனதுக்கப்புறமா டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கம்பம் தூக்கிறதுக்குள்ள குழியெல்லாம் வெட்டியிருந்தாங்க, அதுவும் கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டு இருந்துச்சு. பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தீபாதாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு அங்கே எல்லாமே உள்ளுக்க வேடிக்கை எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்து முடிச்சுக்கோமா கோவிலில் போய் பூஜைக்கெல்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு இருந்தோம். முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு கொட்டுவாதி மேலே வந்துட்டு கோவில் முன்னால் கொட்டிகிட்டு இருந்தாங்க. என் பையன் என் தம்பி கூட கொஞ்சம் நேரம் கண்ணாம்பூச்சி விளையாண்டு கிடந்தாங்க, அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருமே என் பையன் விளையாடுறத பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கோவிலுக்கு வெளியே வந்து மட்டும் கோவில் லைட்டிங்ஸு டெக்கரேஷன் எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே கூட்டமாக எல்லாருமே வர தொடங்கிட்டாங்க. ஏன்னா கம்பம் தடுறதை பார்க்குறக்கு எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா கொட்டுச்சு. என் பையன் ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தான். அப்படியே ஆடிட்டு இருக்கிற சமயத்தில் பூஜைக்குள்ளே பொருள் எடுத்து மட்டும் பூஜாரி போயிட்டு இருந்தார். அப்புறமா கம்பம் தூக்கிறதுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. மூங்கில் கம்பம் தான் நட்டுருந்தாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் வருத்தமான விஷயம் என்னென்னா, கடைசி நேரத்தில் அது ஒடிஞ்சிருச்சு. அதுதான் பெரிய ஃபீலிங்காக போயிடுச்சு. எல்லோரும் மூஞ்சியுமே வாடி போச்சு. எல்லாருமே கோவிலுக்கு கம்பம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக வந்திருந்தாங்க. ஆனால் இதை பார்த்தோன்னே எல்லாருமே சோகமாகவே ஆகிப்போயிடுச்சு. அதுக்கப்புறமா பட்டாசெல்லாம் வெடிச்சிருந்தாங்க. சரின்ட்டு பட்டாசெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே மனசு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஏன்னா எல்லாம் இந்த வருஷம் இப்படி ஆகி போயிடுச்சுன்ட்டு அப்படியே வருத்தத்தோடு எல்லாமே பட்டாசு வெடிக்கலாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.